யூடியூபிலே பொன்னி யூடியூப் என்பது சோதிடங்கள், ஜாதக பலன்கள் போன்றவற்றை சொல்வதோடு சமீப காலமாக நாட்டில் நடக்கின்ற அனைத்தையும் சொல்வதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பண்டைய கால தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இப்பொழுது தமிழர்கள் எப்படி இருக்கின்றார்கள், தமிழ்நாடு எப்படி இருந்தது, மத்திய இந்தியா எப்படி இருந்தது, வட இந்தியா எப்படி இருந்தது, உலகம் எப்படி இருந்தது என்பதெல்லாம் பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்தார்கள். என் பேர் பாலதில்லாயுதபாணி வாண்டையார். நான் அண்ணாமலை சர்வசாலையிலே எம்ஏ வரலாறு படித்தவன். காவலர்களே 1970 சேர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் படையில் உயர்வு பெற்று இன்று காவல் துணை ஆணையாளராக மாவட்ட கணக்கில் ஓய்வு பெற்றிருக்கின்றேன். ஒரு தனியார் நிறுவனத்தில் அகில நிறுவனத்திலே உதவி தலைவராக பணிபாற்றுக் கொண்டிருக்கின்றேன். நான் படிக்கும் பொழுதே, அதாவது 3வது 4ஆம் வகுப்பு, அதாவது 3ஆம் 3rd ஃபார்ம் 4th ஃபார்ம் அப்போ படிக்கும் பொழுதே வரலாறுகளிலும் பூகோளத்திலும் எனக்கு மிக அதிக நாட்டம். நான் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நான் மூத்த அண்ணனுடைய வரலாற்று புத்தகங்களையும் பூகோளத்தையும் உலக வரைபடங்கள், இந்திய வரைபடம், தமிழ் வரைபடம் எல்லாம் படித்து அவையெல்லாம் என் நெஞ்சிலே என்னுடைய மனதிலே பசுமறு தாணி போல் பயந்திருக்கின்றது. உலகத்தில் 196 நாடுகளை பற்றியும் இறைவன் அருளால் என்னால் சொல்ல முடியும். கிமுவில் நடைபெற்ற சம்பவங்களிலிருந்து இன்று வரை தமிழகம், மத்திய இந்தியா, வட இந்தியா, ஏசியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, வட அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் என்ன நடந்தது, வரலாறு எப்படி மாறியது, வரலாறு எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் இறைவன் அருளால் அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் பல வரலாற்று ஆசிரியர் எழுதிய புத்தகங்கள் மூலமாகவும் செப்பேடுகள், கல்வெட்டுகள் மூலமாகவும் நான் அறிந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக படிக்கும் பொழுதும் சரி, காவலர்கள் பணியாற்றிய பொழுதும் சரி, எனக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வரலாற்று குறிப்புகளை வரலாற்று ஆசிரியர்களான சீனிவாச சாஸ்திரி, ஏ.கே. பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி, கான்செப்ட், டவுலிங்டன், ஹாரிங்டன், எல்லிஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் எழுதிய நூல்கள், நம்ம முன்னோட்டு சென்ற தடயங்களை எல்லாம் படித்த விளைவாக அடுத்துமே இறைவனர்களால் பசுமறு தாணி போல் என்னால் இயம்ப முடியும். கிமு வரலாறு இந்தியாவுடைய வரலாறானது, வட இந்திய வரலாறானது கிமு 700 இருக்கிறது. ஆனால் தென்னிந்திய வரலாறுகள் எப்படி தெரிகிறது என்றால், அகத்தியம், தொல்காப்பியம், எட்டுத்தொகை, புறநானூறு, அகநானூறு, 11 கணக்கு, சிவ சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி போன்ற காப்பியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. செப்பேடுகள், மன்னர் எழுதிய அந்த வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டுகள் மூலமாகவும் இவையெல்லாம் நாம் தெரிஞ்சிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை உலகத்திலே மூத்த மொழி என்று என்கின்றார்கள் அந்த காலத்து வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று பேராசிரியர்கள். வரலாற்றிலே ஆய்வு செய்வது ஒன்றையுமே குறிக்காத வாழ்ந்த அவர்களெல்லாம் தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உலகத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழாம். சிவபெருமானின் வலது காதிலிருந்து தமிழும், இடது காதிலிருந்து சமஸ்கிருதமும் தோன்றியதாம். அதன் பிறகுதான் தோன்றியதா மொழிகள் பாரசீகம், லத்தீன் அமெரிக்க, ஹீப்ரு, சீன போன்ற மொழிகள் எல்லாம். கிரேக்க நாகரிகத்தில் இருக்கின்ற மொழியும் சரி, இந்த மொழிகள் எல்லாம் தமிழுக்கு அடுத்தபடியாக தோன்றிய மொழிகள் என்று சொல்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம். உலகத்திலே
3 சங்கங்கள் இருந்த ஒரே மொழி தமிழ்தான். மொத்தம் 9990 ஆண்டுகள் 3 தமிழ்ச்சங்கங்களும் இருந்ததாக சொல்கிறார்கள். கிமு 4400 முதல் தமிழ்ச்சங்கம் லெமுரியா கண்டம் என்று இந்து வாசம் வந்திருக்கின்ற லெமுரியா கண்டத்திலே, அதாவது இலங்கை கரையை இருக்கின்ற லெமுரியா கண்டத்தில் தோன்றியதாம். லெமுரியா கண்டம் என்றது எது? ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கரிலிருந்து இலங்கை, மொரீஷியஸ், லட்சத்தீவுகள், மலேயா, சாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா சொல்கிறார்கள், அந்த நாடுகள் தொடர்ச்சி ஆஸ்திரேலியா வரை ஒரே கண்டமாக இருந்ததாம். அவையெல்லாம் கடல் கோளால் அழிந்தது. அந்த முதல் தமிழ் சங்கத்தில் தான் சிவபெருமான் தோன்றி அகத்தியம் தொல்காப்பியம் இயற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள்லாம் போராடிருக்கிறார்கள். இரண்டாம் தமிழ்ச்சங்கமானது கிமு 3700 தோன்றிதான். அந்த தமிழ்ச்சங்கத்தில் கூட பாண்டிய பேரரசர்கள்லாம் புலவர்களாக அதனுடைய பாதுகாவலர்கள் இருக்கின்றார்கள். அந்த தமிழ்ச்சங்கம் கடல்வால் கொல்லப்பட்டிருக்கின்ற அழிக்கப்பட்ட கபாடபுரம், அதே லெமுரியா கண்ட கபாடபுரத்திலே தோன்றியதாம். மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இப்போது இருக்கின்ற மதுரையிலே கிமு 1850ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதாம். அதன் தலைவர் நக்கீரனார். நக்கீரன் சிவபெருமானை எடுத்து நெற்றிக்கணை காட்ட குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்றதா நான் படித்திருக்கிற படம், திருவிளையாட படம். அந்த படத்தில் இருக்கின்ற நக்கீரன் அந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக, பாண்டிய மன்னர்கள் எல்லாம் அந்த தலைவராக இருந்தார். இது கிமு 1750. ஆக மொத்தம் 9990 ஆண்டுகள் 3 தமிழ்ச்சங்கம் இருக்கின்றன. முதல் மன்னர்களும் பாண்டிய மன்னர்களே. சிலர் சொல்லுவார்கள் முதல் பாண்டிய மன்னனே சிவபெருமான் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் புராணங்கள் மூலம் நமக்கு கிடைக்கின்றன. ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி கிமு 6000 நூற்றாண்டிலே, இருந்து 8000 ஆண்டுகள் முன்பு ராமாயணத்தை இயற்றியிருக்கின்றார். அதற்கடுத்து 1000 வருடங்கள் கழித்து மகாபாரதத்தை வியாசர் என்ற மகான் வடமொழியில் சமஸ்கிருதத்திலே இரண்டையும், அது ராமாயணம் அது இது எழுதியிருக்கிறார். ராமாயணத்திற்கு தமிழுக்கு என்ன தொடர்பு, மகாபாரதத்தின் தமிழுக்கு என்ன தொடர்பு? ராமாயணத்தில் இருக்கின்ற ராமன் இப்பொழுது ஹம்பி என்று சொல்லுகின்ற விஜயநாத ஸ்தாபித்த ஹம்பி என்ற நகரத்திலே, அங்கே ராமனுடைய பாதம் ராமபாதம் இருக்கிறதா சொல்லுங்கள். அங்கேதான் சுக்ரீவனை ஹனுமானை சென்றிருக்கிறார். அதன்போதுதான் ஹனுமான் ராமதூதராக இலங்கைக்கு சென்றிருக்கின்றார். அங்கே இலங்கையிலே ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதா பிராட்டியை பார்க்கின்றார். சுற்றிலும் வடமொழி பயிற்சியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தமிழிலே நான் ராமதூதராக வந்திருக்கேன் என்று சொல்கிறார். அது நம்புகிறார் சீதா பிராட்டியார். இப்படியாக ராமாயணம் சொல்கிறார்கள். அது கிமு 6000 நூற்றாண்டிலே. அதன் பிறகு 1000 வருடங்கள் தோன்றிய மகாபாரதம் தான் தென்னகத்தில் வாழ்ந்த மன்னர்களை பற்றி குறிப்பிடுவதாக வியாசரும் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகியும் மகாபாரதத்தை இயற்றிய வியாசர் கூறுகிறார்கள். ராமாயணத்திலே பாடி 2ஆம் தலைவரான கபாடபுரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் புராணங்கள். ஆனால் கல்வெட்டுகள், இலக்கியங்கள் மூலம் இவையெல்லாம் நமக்கு தெரிய வருகின்றன. கிபி 1867 ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் பல வரலாற்று உண்மைகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆரம்பத்தின் விளைவாகத்தான் பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் வரலாறுகளையும் தமிழகத்தின் வரலாறுகளையும் ஆராய்ந்து கல்வெட்டுகள், செப்பேடுகள், காசுகள் இவைகள் மூலம் மன்னர்கள் எங்கே எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் எல்லை என்ன, அவருடைய நாட்டில் வரலாறு தெரிய வருகிறது.
மன்னர்கள் எப்படிலாம் செயல்பட்டார் என்பது கோயில்களில் உள்ள கல்வெட்டுகளிலே தெரிய வருகிறது. ஆங்கிலேயர்களை நம்மை நம்ம ஆட்கொண்ட அடிமை என்று சொல்வார். ஆனால் ஆங்கிலேயர் ஒன்றிய வரவில்லை என்றால் இது இந்தியாவின் வரலாறு வெளியுறவுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஏனென்றால் நாம் புராணங்கள் இதிகாசங்கள் மூலம்தான் தெரிய வந்ததை ஒழிய உண்மையான வரலாறு ஆங்கிலேயர்களின் ஆங்கிலேயர்கள் அந்த கல்வெட்டுகள் படித்த விளைவாக தெரிய வருகிறது. கிமு 322 298 வரை ஆண்ட சந்திரகுப்த மௌரியரின் முதலமைச்சர் பிரதம மந்திரி கௌடில்யர் என்ற சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரத்திலிருந்து தமிழர்களுக்கும் மகத நாட்டிற்கும் இடையே தொடர்பை குறிப்பிடுகின்ற அர்த்தசாஸ்திரத்திலே அங்கே தமிழகத்தின் மதுரையிலே விளைந்த நெய்யப்பட்ட ஆடைகள் முத்துக்கள் எல்லாம் அங்கே சென்றதாக கிமு 322 201 ஆண்ட மௌரிய மாமன்னன் சந்திரகுப்த மௌரியனின் தலைமை அமைச்சரிலிருந்து நாம் தெரிய வருகிறது. அதேபோல் பல வரலாற்று சான்றுகள் தமிழகம் எப்படி இருந்தது, தென்னிந்தியாவின் வரலாறுகள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் உபநிஷத்துக்கள் கால வரை வட இந்தியாவில் இருந்த பழக்கத்தின் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தை பேசுபவர்களை தென்னிந்தியாவுக்கு நுழையவில்லை. அதன் விளைவாக அவர்களெல்லாம் தென்னிந்தியாவை பற்றி எந்த விதமான வரலாற்று மேலே நமக்கு கொடுக்கவில்லை. பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டறியப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை மாத்திரமல்ல, கலைகளின் வளர்ச்சியையும் என்ன நடந்தது எப்படி நடந்தது எல்லாம் பற்றி சொல்லுகிறார்கள். பல்வேறு மன்னர்களுடைய ஆட்சி எல்லைகள் நிர்ணயம் செய்வதெல்லாம் இருக்கின்றன. மேலும் வழி மரபுகள் மூலமாகவும் இலக்கியங்கள் மூலமாகவும் காசுகள் மூலமாகவும் கலைகள் மூலமாகவும் தொகுக்கப்பட்ட வரலாறுகளிலிருந்து கட்டிடப்பாங்கள் மூலம் நாம் எல்லாம் இந்த தமிழுடைய வரலாறுகளை தெரிகிறோம். இந்தியாவுடைய வரலாறு தெரிகிறது. உலகத்திலேயே மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியானது எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டது, அதற்காகத்தான் 3 தமிழ்ச்சங்கங்கள் இந்தியாவிலே, தமிழகத்திலே, தென்னகத்திலே தோன்றி சிறப்பாக இருந்ததாக இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். மேலும் இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் கூர்ந்து படிப்பீர்கள் என்றால் இந்த வரலாறுகள் எல்லாம் எதன் அடிப்படையிலே நூல்களாக வெளியிடப்பட்டன? ஏ.கே. பிள்ளை, உ.வே. சாமிநாத ஐயர், கிருஷ்ணசாமி, வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரி போன்ற நிபுணர்களால், வரலாற்று ஆசிரியர்களால், நாம் வேங்கடசாமி நாட்டார் ஒரு 200-300 வருடங்களுக்கு உள் வாழ்ந்த இவர்களால் தான் இந்த வரலாறுகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது. அசோகருடைய கல்வெட்டை கூட ஹாரிங்டன் காலத்தில் வந்த வில்லியம் கான்செப்ட் என்பவர் தான் அந்த பாட்னார் கயாவில் இருக்கின்ற அந்த சூபியிலிருந்து குறித்ததாக சொல்லுகின்றார்கள். இப்பேற்பட்ட வரலாற்று சான்றுகள் எல்லாம் தென்னகத்திற்கும் வட இந்தியாவிற்கும் கிடைக்கப்பட்டதற்கு காரணமே 1864 ஏற்றப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அந்த ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்ட நிறுவனம் தான். மேலும் தமிழகம் பற்றிய கௌடில்யர் மாத்திரமல்ல, பதஞ்சலி முனிவர், கார்த்தியாயனர், வித்யாயனர், காளிதாசர், அசோகோசர் போன்றவர்கள் மூலமும் தமிழர் இவரெல்லாம் வட இந்தியாவைச் சேர்ந்த புலவர்கள், சமஸ்கிருத புலவர்கள், இவர்கள் மூலம் தமிழனுடைய வரலாற்றுகள், தமிழ்நாட்டு ஆண்ட மன்னர்கள் பற்றி எல்லாம் தெரிய வருகிறது. அது மாத்திரமல்ல, 50 காப்பிகளான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி மூலமும் தமிழ் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அறநெறி மாறாமல் நீதி நேர்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் தமிழர்களை பற்றிய
வரலாறு இன்று வரை சொல்லப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, எட்டுத்தொகை, சங்க இலக்கிய எட்டுத்தொகை, 10 பாட்டு, 11 கிழக்கு போன்றவையும் தமிழ்நாடு எப்படியெல்லாம் இருந்தது என்பதெல்லாம் சொல்லுகிறது. தமிழர்களின் வரலாறு என்பது இந்த 50 காப்பியங்கள் மாத்திரமல்ல, 5 காப்பியங்கள் மூலமும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு உலகத்துக்கு தெரிய வருகிறது. தமிழ் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தமிழர்களுடைய வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது, தமிழர்கள் ஏன் ஒருவருக்கு அடித்து கொண்டு சேரனும் சோழனும் பாண்டியனும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்தோமானால் நிச்சயமாக நமக்கு ஒரு வியப்பை தரும். சமீப காலத்திய வரலாற்று ஆசிரியர் ஏறக்குறைய 200 வருடங்களாக நடைபெறுகின்ற ஆராய்ச்சி கட்டுரைகளெல்லாம் படித்தீர்களானால், நீங்களாம் நூலகத்தில் சென்று படிப்பீர்களானால் செப்பேடுகளின் விவரங்கள், கல்வெட்டுகளின் விவரங்கள், வரலாற்று நூல்கள், பூகோளங்கள் அனைத்தும் தெரிய வரும். எதிர்கால இந்நாட்டை சித்தரிக்க வேண்டிய, சிறப்பிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய மாணவர்களும் மாணவிகளும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் தமிழக வரலாறு, இந்திய வரலாறு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்தியாவானது எப்பேற்பட்ட நாடு, எப்படி நாம் அடிவை விட்டு கீழே விழுந்தோம், ஏன் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக வருகின்ற பலவிதமான என்னுடைய தொகுப்புகளிலே சொல்லலாம் என்றிருக்கின்றேன். தமிழ்நாடானது சேரன், சோழன், பாண்டியன், இந்த பாண்டியன் தான் தமிழகத்திலே மூத்த மன்னன். பாண்டியருடைய வரலாறு 10,000 வருடங்களாக பாண்டிய நாட்டை ஆண்டு வந்திருக்க பாண்டிய மன்னர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டுகளிலே கரிகால் பெருவளத்தான் சோழ மன்னன் பூம்புகார், முதலில் உரையுறையும் அதன் பிறகு பூம்புகாரையும் தலைவராக கொண்ட ஆண்டவன். அதே காலகட்டத்திலே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்டிருக்கின்றான். சேர நாட்டிலே சேரன் செங்குட்டுவன் ஆண்டிருக்கின்றான். பெருஞ்சோற்று உதயலாதன் என்ற ஒரு மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். யார் தெரியுமா? கிமு 5000 நூற்றாண்டிலே, இதை வியாசர் பகவான் சொல்லுகிறார், கிமு 5000 இயற்றப்பட்ட மகாபாரதத்திலே அந்த சேர மாமன்னன் பெருஞ்சோற்று உதயலாதன் மகாபாரதத்திலே குருஷேத்திரத்தில் நடந்த 18 நாட்கள் நடைபெற்ற யுத்தத்திலே பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் உணவளித்ததாக சொல்கின்றார்கள். இந்த சேர மாமன்னோடு சேர்ந்து அப்பொழுது மற்றும் சில சிற்றர்களும் சேர்ந்து பாண்டியரோடு சேர்ந்து சோழர்களும் உணவளித்ததாக மகாபாரதத்தை குறிப்பிட்டார்கள். தமிழுக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள உறவு தெரியுமா? அதை பாராட்டியிருக்க அந்த காலத்திலே. இவையெல்லாம் புராணங்கள் என்றாலும் 5000 வருடங்களுக்கு கிமு 5000 ஏற்றப்பட்டது, இன்று இல்லது 7000 வருடம் ஏற்றப்பட்ட அப்பொழுதே தமிழ், சில பேர் சொல்வார்கள் தமிழ் ஆரிய மொழி என்றும் தமிழ் சுமேரியாவிலிருந்து வந்த மொழி என்றும் சொல்கின்றார்கள். ஆனால் தமிழ் தான் மூத்த மொழி, முதல் மொழி. 15,000 கிமு 15,000 ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் வாழ்ந்த அந்த குரங்கு மனிதர்கள் படிப்படியாக தமிழர்களாக மாறியதாகவும் சொல்கின்றார்கள். இது ஒரு வரலாறு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல ஏறக்குறைய 9990 ஆண்டுகள் தமிழர்கள் தென்னிந்தியாவை திறம்பட ஆண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழர்களின் வாழ்வால் தான் தமிழர்கள் அந்த காலத்தில் திரைக்கடலோட திரைவியின் தேடு என்ற கொள்கையை கொண்டு கப்பற்படையெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் படையெடுத்து சென்று தமிழகத்தின் பெருமையை, தமிழ்நாட்டின் வளத்தை பெருக்கின்றார்கள். எப்படி இவையெல்லாம் இந்த வரலாறுகளை நீங்கள் எல்லாம் ஆழ்ந்து படிப்பீர்கள் என்றால், தமிழ்நாடு எப்படி இப்படி இருக்கின்றது? காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த கண்ணகி கோவலன் கதை தெரியும். அப்பொழுது அது கிபி 1ஆம் நூற்றாண்டு. அப்பொழுதுதான் கரிகால் சோழன் அங்கே ஆண்டிருக்கிறான். கண்ணகி கோவலுக்கு ஏற்பட்ட கதி பாண்டியன் ஆரியப்படை நெடுஞ்செழியன். ஏன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்றால் வடநாட்டுக்கு சென்று கங்கை கரையை சென்று அவர்களை தோற்கடித்து அந்த நாட்டை கைப்பற்றியவன் அவன்தான். அவனுடைய காலத்திலே கண்ணகிக்கு இருக்கப்பட்ட குடிமையின் காரணமாக
நெடுஞ்செழியன் மனதை இறக்க அவருடைய மனை கோப்புறது வந்ததாக சிலப்பதிகாரம் வருகிறது. இதை கேள்விப்பட்ட அருகே அந்த சேரநாடாண்ட சேரன் செங்குட்டுவன் தன் தம்பியோடு பெருந்தோர் சீத்தலை சாத்தனோடு வருகிறார். இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு சிலப்பதிகாரத்தை ஏற்றுகிறார். அதனுடைய சகோதரிக்காவின் தான் மணிமேகலை. அதன் பிறகுதான் ஏற்கனவே ஒரு முறை வடநாட்டுக்கு சென்று வடநாட்டு மன்னர்களை தோற்கடித்தது மட்டுமல்ல, கண்ணைக்கு சிலடி கங்கை வரை சென்று கங்கை நீரை கனகவச மன்னர்களை தோற்கடித்து தமிழர்களை இழிவுபடுத்தியதாக அவர் தோற்கடித்து அவர்கள் தலையிலே கங்கை நீரை கொண்டு வந்து கண்ணகி கோட்டத்தை இப்பொழுது கேரளா தமிழ்நாடு இடையே இருக்கின்ற தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற கண்ணகி கோட்டத்திலே கண்ணகி கோயில் பத்தினி கோயில் இருக்கின்றார்கள். இவையெல்லாம் கிபி 1ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. இதே கிபி 1ஆம் நூற்றாண்டிலே வடநாட்டை ஆண்ட மன்னர்கள் பற்றி வரலாறுகள் தெளிவாக இருக்கின்றன. சிசுநாக டைனாஸ்டியை சேர்ந்த பிம்பிசாரர் கிமு 600 அவருடைய மகன் அஜாத சத்ரு, அதன் தொடர்ச்சியாக 5ஆம் நூற்றாண்டிலே மகாபத்மநந்தன் அவனுடைய 8 புதல்வர் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களை தோற்கடித்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தது. அதன் பிறகு 4ஆம் நூற்றாண்டிலே அஸ்தசாஸ்திரத்தை இயற்றிய கௌடர் துணை கொண்டு கிமு 322 தனநந்தனை கொண்டு சந்திரகுப்த மௌரியர் மகதத்தை கைப்பற்றி மிகப்பெரிய மௌரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அவர்தான் செலியூக்கஸ் நிகேட்டர் என்ற அலெக்சாண்டர் தளபதி தோற்கடித்து அவருடைய மகள் ஹெலனாவை மணந்தார். இது நடந்தது கிமு 305. கிமு 298 வரை ஆண்ட அவர் அதன் பிறகு அவன் மைந்தன் பிந்துசாரரிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவர் கிமு 272 அசோகரிடம் ஆட்சி ஒப்படைத்து விட்டு படிப்படியாக இது வடநாட்டினுடையது. அவரெல்லாம் வரலாறு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இந்த வரலாற்று விவரங்கள் அழிவதற்கு காரணம் என்ன? கிபி 3ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்திற்கு படையெடுத்து வந்த கன்னடத்தை சேர்ந்த கலப்பிரர் என்பவர்கள் தமிழர்களை ஓட விரட்டி அடித்து தமிழில் அழிக்கப்பட்ட பலவிதமான காப்புகளை அழித்ததாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர் வாழ்ந்ததற்கான விவரங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக இப்படியெல்லாம் தமிழ்நாடு அப்படி இருந்தும் சேர சோழ பாண்டியர் காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது மற்றொரு பகுதியில் சொல்லுகின்றேன்.